கோவையில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் பணியாற்றி வந்த செவிலி ஒருவர் பணிக்கு சேர்ந்த ஒரே மாதத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மரணத்தை தழுவும் முன் செவிலி இறுதியாக பேசிய திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஆண் ஒருவரிடம் காவலர்கள் விசாரித்துக் கொண்டிருக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையைச் சேர்ந்தவர் சௌமியா. கோவை அரசு செவிலியர் கல்லூரியில் செவிலியர் படிப்பை முடித்தார். இதனையடுத்து 18 நாட்களுக்கு முன்பு கோவை ஆவாரம்பாளையத்தில் உள்ள ராமகிருஷ்ணா தனியார் மருத்துவமனையில் பணிக்கு சேர்ந்துள்ளார். அங்குள்ள செவிலியர் விடுதியிலேயே தங்கி பணியாற்றி வந்த சௌமியா நேற்று மாலை 5 மணி அளவில் அறையில் தூக்கிட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். சௌமியாவின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக அவரது குடும்பத்தினர் தெரிவிக்கிறார்கள். இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க, இவ்வளோ பெரிய ஹாஸ்டல் இருக்குது. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஒரு விசிடி கேமரா கிடையாது. ஒரு ஏதாவது தப்பு நடந்தா எப்படி கண்டுபிடிப்பாங்க சொல்லுங்க? எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஒரு கேமரா மட்டும் தான் வச்சிருக்காங்க. இதை நாங்க கண்டுபிடிக்கிறோம்ன்றாங்க. அவ்வளவு விட பெரிய பிள்ளைங்க கூட சேர்ந்து தான் விட்டு இருக்குது. அப்ப அந்த பிள்ளைங்க தான் திட்டிட்டு கிடக்குறாங்க. நான் அங்க வேண்டாம், நீ வந்துருன்னு இல்லாம நான் 10 நாள் பார்த்துட்டு வரேன்ச்சு. அதுக்குள்ள என் பிள்ளைய கொலை பண்ணிட்டாங்க. அந்த பிள்ளைங்க அந்த ரூமில் இருக்கிற பிள்ளை 10 நாள் அங்க பழக்கம் இருக்கும் தானே. இன்னைக்கு வேலைக்கு போகலாமா? இந்த பிள்ளை செத்து கிடக்குது. இல்லை வேலைக்கு போகாம எல்லா வேலைக்கு போயிருக்கிறாங்க. ஒரு சங்கடம் இருக்காதா? ஷார்ட் புக் வாங்குறதுக்கு வரும்போது நல்லா தான் பேசினாங்க, நல்லா சிரிச்சு எல்லாமே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போனாங்க. நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு ஈவினிங் வந்து அவுட்டிங் போகலான்னு அக்கா கூப்பிட்டுருக்காங்க. அவங்க அங்கே போகாமல் இல்லை எனக்கு டயர்டாக இருக்குது, நான் ரூமில் போய் தூங்குறேன் அப்படின்னு கேட்டு அவங்க போனவங்க தான். போயிட்டு வந்து பார்த்தா கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கு, உள்ளே லாக் பண்ணி இந்த மாதிரி இருக்காங்க. அந்த அக்கா நிச்சயமாக அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப நல்ல அக்கா, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நர்ஸ் தற்கொலை தொடர்பாக விசாரணை நடத்தும் காவல்துறையினர் திண்டுக்கல்லில் உள்ள ஆண் ஒருவரிடம் நர்ஸ் சௌமியா கடைசியாக செல்போனில் பேசியதாக கூறியுள்ளனர். திண்டுக்கல்லைச் சேர்ந்த அந்த நபரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தகவலை மறுக்கும் சௌமியாவின் பெற்றோர் திண்டுக்கல்லில் தங்களது உறவினர்கள் யாரும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். நர்ஸ் மரணம் தொடர்பாக தனியார் மருத்துவமனை நிர்வாகத்தினரிடம் கேட்டபோது மன அழுத்தம் ஏற்படும் வகையில் யாருக்கும் பணி ஒதுக்கப்படவில்லை என்று கூறியுள்ளனர். போலீசாரின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என்றும் தனியார் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக கோவை செய்தியாளர் சுரேஷ்குமார்.